சினிமா எதை வச்சு சம்பாதிக்கிறான்? நம்மளுடைய உடல் இச்சைகளை வச்சு தான். அதுதான் அவனுக்கு மூலதனம். அதைத்தான் அவன் அப்படி இப்படி பண்ணி நம்மளுடைய இச்சையை தூண்டி சம்பாதிக்கிறான். டிவியில் பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயங்கள், உலகு சார்ந்தவையான இந்த இச்சையின் பார்வை, மாம்ச ஆசை, அது அந்த ப்ரைட் ஆஃப் லைஃப், இந்த உலகத்தின் மீது இருக்கிற அந்த ஆணவம், அந்த பெருமை, இதை தூண்டுற மாதிரி தான் என்ன பண்ணுவான், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல கிரியேட் பண்ணுவான். ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப, நம்ம ஊன உடலுக்கு அது ரொம்ப ஆசைக்கூடியதாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக நம்ம அதில் போய் மாட்டிக்கிடுவோம். அப்போ அதில் மாட்டாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணுமா, பவுலடிகர் எழுதுறாரு, கிறிஸ்துவை நீங்கள் ஆடையாய் அணிந்து கொள்ளுங்கள். எப்படி கிறிஸ்துவ ஆடையை அணிஞ்சுக்கிறது? யோவான் எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 63வது வசனம் என்ன இருக்கு தெரியுமாங்க? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனுடல் ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, எவ்வளவு வேணா பல்ட்டி அடிச்சுக்கங்க, குட்டிக்கரணை போட்டுக்கங்க, இங்கேருந்து எங்கேயாவது நடப்பயணம் போய்க்கங்க, முட்டி போட்டே நடந்துக்கங்க, வேலை கீழே குத்திக்கங்க, தீ மேலே வேணும் நடந்துக்கங்க, இந்த உடம்பை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இந்த உடலை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி வாழ்வு தரும் ஆவியானவர் தான் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த வாழ்வு தரும் ஆவியானவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கணும், தியானிக்கணும், நம்ம மனசுல வைக்கணும்.